ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொரக்காய் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொரக்காவை தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கினேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக ரன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தோசை மாவில் தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சதை இந்த தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோடு இதை நல்லா கரைச்சிடலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு இதை கரைக்கலாம் மாவை. இந்த சொரக்காய் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி நல்லா இந்த மாவில் கரைச்சி ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக வரும் இந்த சொரக்காய் தோசை. இப்போ நம்ம மாவு கரைச்சாச்சு, கல் சூடியாட்டோன்ட்டு தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கும் ஹெல்த்து. இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படிங்கிறது. இந்த தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கும், நம்ம இப்படி ஊற்றும் போதும் நிறைய சிந்தாதான் இருக்கும். இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த பாட்டில். இப்போ தோசையை திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துச்சு. இப்போ திருப்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துலாம். இப்போ இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் பூண்டு சட்னி அரைச்சிக்கிறேன், வெள்ளை சட்னி கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.